ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்குது. அதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சும்மா நார்மலான ஒரு அப்டேட் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய அப்டேட். இதுல யார் யாருக்கெல்லாம் பென்ஷன் அமௌண்ட் கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த அப்டேட்டுங்கிறது சும்மா சாதாரணமாக கிடைக்கப்பெற்றது அல்ல. சுமார் 10 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பின்பு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியுடன் கிடைக்கக்கூடிய ஒரு அப்டேட். இதனால நம்முடைய நிறைய முன்னாள் முப்படையை சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கு இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. இது 31 ஜனவரி 2025 அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆன ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடங்கிய ஒரு ஜியோ 7 நவம்பர் 2015 அன்னைக்கு தான் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய பேஜஸ் இருந்தது. அப்படின்னு இருந்தாலும் நம்ம அதிகமா கவனத்தை ஈர்த்த முக்கியமான சில அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி நம்ம லேசா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ரிவிஷன் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ரிவிஷன் மூலம் ஒருவேளை நீங்கள் வாங்குற சம்பளத்தை காட்டிலும் குறைவாக இருந்தால் ஒருபோதும் உங்களுடைய நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கிற பென்ஷன் தொகை குறைக்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருந்தது. கூடவே வந்திருந்தாங்க, இதை காட்டிலும் நீங்க அதிகமா குறையா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் 1 ஜூலை 2014 அப்புறம் பிரிமேச்சர் ரிட்டையர்மெண்ட்ல வந்தாங்களோ அவங்களுக்கு இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுடைய பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்ற ஒரு நிறைய நண்பர்களுக்கு கவலை தரக்கூடிய ஒரு அப்டேட்டும் அந்த இதுல இருந்தது. இப்ப இதை பத்தி இது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னாக்க, நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஏன் கிடைக்கணும், ஏன் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஆனா என்ன கிளியரா பண்ணியிருந்தாங்கன்னாக்க, யாரெல்லாம் ஜூன்ல பென்ஷன் வந்திருந்தாங்களோ, அதாவது 30 ஜூன் 2014 யாரெல்லாம் பென்ஷன் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுடைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதும், அதுக்கு அடுத்த மாதம் அதாவது 1 ஜூலை 2014 அல்லாட்டி அதுக்கப்புறம் யாரெல்லாம் பென்ஷன் வந்தாங்களோ அவங்களுக்கு இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுடைய பெனிஃபிட் கிடைக்காது அப்படிங்கிற அப்டேட்டும் அந்த 7 நவம்பர் 2015 ரிலீஸ் ஆன இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த நிறைய நண்பர்கள் நிறைய விதமான போராட்டங்களை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு தான் இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுடைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கிறதுக்குள்ள. இதுக்காக நம்முடைய நண்பர்கள், அதாவது யாரெல்லாம் 1 ஜூலை 2014 அப்புறம் பிரிமேச்சர் ரிட்டையர்மெண்ட்ல வந்தாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் எப்ப பண்ணாங்கன்னா 2022 கமாண்டர் கௌரவ் மேராவோட ரிட்டையர்ட் ஆபீசர் அவரோட சேர்ந்து 113 ஓவர்ஸ் அப்ளிகன்ஸா சேர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்முடைய அட்வொகேட் இதுக்காக யார் இருந்தாங்க, நம்முடைய இது ஸ்ரீ SS பாண்டே அட்வொகேட் அவருடைய தலைமையில ஃபர்ஸ்ட் டைமா இதுக்கு கோர்ட்ல போய் அவங்களுடைய குறைகளை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற வேற டீம். ஆனா என்ன பண்ணாங்கன்னா, இந்த அட்வொகேட் ஸ்ரீ SS பாண்டே அவர் மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பேர், உதாரணத்துக்கு லெப்டினன்ட் கர்னல் உதித் ஜோஷி ரிட்டையர்ட் அவர் கூட சேர்ந்து ஓஆர்எஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து 2002 அதே மாதிரி 2022 பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி விங் கமாண்டர் அபிஷேக் மெட்டிமான் ரிட்டையர்ட் ஆபீசர் அண்ட் ஓஆர்எஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷனு. 2022 பாத்தீங்கன்னா கர்னல் TS விவேக் சடா ரிட்டையர்ட் ஆபீசர் அவர் இதே அட்வொகேட் மூலமா ஸ்ரீ SS பாண்டே அட்வொகேட் மூலமா. அதுக்கு முன்னாடி அதே மாதிரி பலதரப்பட்ட, அதாவது ஒரே அட்வொகேட் தான் ஸ்ரீ SS பாண்டே அட்வொகேட் அவர் மூலமா நமக்காக போராடு சட்டத்தை கையில் எடுத்து இவங்களுக்கும் இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ரிவிஷனுடைய பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய 2000 பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது டோட்டல்
பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கு, எப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. டோட்டல் 87 பேஜஸ் வந்து இதுல இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச போது இதுல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல எதை வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கோர்ட்ல எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எதுக்காக நீங்க வந்து 1 ஜூலை 2014 அப்புறம் வந்தவங்களுக்கு 1 ரேங்க் 1 பென்ஷன் டிவிஷன் 3 உடைய பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்னும், அதுக்கு முந்தைய மாதம் அதாவது 30 ஜூன் 2014 யாரெல்லாம் பென்ஷன் வந்தாங்களோ அவங்களுக்கு 1 ரேங்க் 1 பென்ஷன் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்களே, இந்த கட் ஆஃப் டேட் எதை பேஸ் பண்ணி நீங்க பிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்ட கேள்விதான் முதல் கேள்வியா இருந்துச்சு. இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்ட கேள்விக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருந்த வக்கீல் வந்து எந்த ஒரு ஆன்சரும் சொல்ல முடியல. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன அது கூடவே என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நாங்க 1 ஜூலை 2014 பின்னாடி வந்தவங்களுக்கு 1 ரேங்க் 1 பென்ஷன் உடைய பெனிஃபிட் கிடைக்காதுன்னு ஏதாவது நீங்க லெட்டர் இஷ்யூ பண்ணிருக்கீங்களா, இல்ல வந்து பென்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற பலதரப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தெரியல, அதை வந்து அதுக்காகவும் சரியான அவங்க பதில் சொல்லல. ஆனா இது தெரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் 2014 இந்த மாதிரி வந்து கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நிறைய நண்பர்கள் பிரிமேச்சர்ல வந்துகிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கையா கூட இருக்கலாம், கண்டிப்பா நமக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சு கூட வந்திருக்கலாம், சில நண்பர்கள் தெரியாம கூட வந்திருக்கலாம். ஆனா யார் எப்படியோ எந்த கட் ஆஃப் டேட்டை வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஆன்சரும் ரிப்ளை பண்ண முடியல. அடுத்ததான் இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, பிரிமேச்சர் ரிட்டையர்மெண்ட்ல வர்ற நண்பர்கள், அதாவது 1 ஜூலை 2014 ஒரு நார்மல் ஃபுல் சர்வீஸ் முடிச்சுட்டு வர ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் பிரிமேச்சர் ரிட்டையர்மெண்ட்ல வர்றாரு, 2014 அப்புறம் வர்றாரு அப்படின்னா, அவருக்கு நீங்க கால்குலேஷன் பண்ற நோஷனல் பேவா இருக்கட்டும், கிராஜுவேட்டியா இருக்கட்டும், சர்வீஸ் பேயா இருக்கட்டும், மிலிட்ரி சர்வீஸ் பே இருக்கட்டும், இல்லாட்டி கிளாசிபிகேஷன் பேயா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு எந்தவித சேஞ்சஸும் இல்லை. அதாவது பிரிமேச்சர்ல வர்றவங்களுக்கு என்ன ஃபாலோ பண்றோமோ அதே தான் ஃபுல் சர்வீஸ் முடிச்சு வர்றவங்களுக்கும் ஃபாலோ பண்ணுது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பிரிமேச்சர் ரிட்டையர்மெண்ட்ல வந்தவங்களுக்கு மட்டும் 1 ஜூலை 2014 அப்புறம் வந்தவங்களுக்கு 1 ரேங்க் 1 பென்ஷனோட பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்னு எதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்ற கேள்வியையும் கேட்டிருந்தாங்க. அதுல இதெல்லாம் கேட்டுட்டு ஆப்போசிட் பார்ட்டி கவர்மெண்ட்ல இருந்து இருந்த அட்வொகேட் வந்து அவங்ககிட்ட கேட்டாங்க. ஆனா சரியான பதில் அவங்க கொடுக்க முடியாத காரணத்தினால நமக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, 31 ஜனவரி இந்த ஜட்ஜ்மெண்டோட காப்பி வந்து பார்த்துருக்கீங்க. இது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டிருக்கிறோம், அதே மாதிரி டெலகிராம் குரூப்லயும் போட்டிருக்கிறோம். அதை இந்த ஃபுல் இது பார்க்கணும்னா நீங்க வந்து அதில் பார்த்துக்கலாம். இந்த பத்தின இது எல்லாத்தையும் கேட்டு ஃபைனலா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 31 ஜனவரி 2025 அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இது எல்லாத்தையும் கன்க்ளூஷன் வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, 1 ஜூலை 2014 அப்புறம் வந்த பிரிமேச்சர் ரிட்டையர்மெண்ட்ல வந்த அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கும் 1 ரேங்க் 1 பென்ஷன் கிடைக்கும், அப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்மெண்ட். அதாவது கடந்த 10 வருடங்கள 2015 இருந்து எடுத்து சட்ட போராட்டம் நடத்தி 2025 31 ஜனவரி 2025 இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது உள்ளபடியே இந்த இதுல ஒரு ரொம்ப, அதாவது பிரிமேச்சர் ரிட்டையர்மெண்ட்ல வந்த, அதுவும் 1 ஜூலை 2014 அப்புறம் வந்த அனைத்து நண்பர்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியா தான் இருக்கும். ஏன்னா இது அப்படியே கிடைக்கல, 10 வருட சட்ட போராட்டத்துக்கு பின்பு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனால இந்த வெற்றிக்காக பாடுபட்ட ஒவ்வொரு முன்னாள் முப்படை சார்ந்த வீரர்கள் அனைவருக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு சொல்லி இத்துடன் நமது வீடியோவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.